என்னப்பா நீ ஏதோ ஒரு படப்படம் ஒரு டப்பா வச்சிருக்க? வேற எதுவும் கிடையாது. லாஸ்ட் வீடியோ நம்ம C6 ஹெட்லைட் பல்பை பற்றி பார்த்துருப்போம். அண்டு இந்த வீடியோவில் நம்ம CYT ஹெட்லைட் பல்பை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு LED ஹெட்லைட் பல்ப் அண்ட் இது வந்து மெயினாக மேட் இன் சைனா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோட பிரைட்னஸ், இதோட வாட்ஸ் அண்ட் இதோட பவர், இது எந்த மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் பாலசரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். ஸோ இந்த எல்இடி பல்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, பாக்ஸில் எதுவுமே போடலை. ஏன் அப்படின்னா, ஒரு சைனா பீஸு, வேறு எதுவும் கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு ஒயிட் வித் ஒயிட் ஹெட்லைட் பல்ப். இதிலே ஒயிட் வித் எல்லோ ஆல்சோ வருது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அண்ட் இதோட பிரைட்னஸ் வந்து 4000 லூமன்ஸ் இருக்கும். போத் இன் பிரைட் அண்ட் இன் டிம் மோடு. டிம்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000, அதாவது அந்த கெல்வின் ரேஞ்ச் அதே மாதிரி தான் இருக்கும். பட் பிரைட்னஸோட லெவல், அதாவது அந்த எப்படி சொல்கிறது, கவர் ஆகிற அந்த ஏரியா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக மாறும். இது நான் எங்கே பார்த்துருந்தேன்னா, என்னோடய டெஸ்டிங்கில் பார்த்துருந்தேன். ஸோ இதோட வோல்ட்ஸ் வந்து 12 வோல்ட் மட்டும்தான். 48 வோல்ட் இல்லை 24 வோல்ட் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. ஜஸ்ட் 12 வோல்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இப்போது இந்த பல்போட அன்பாக்சிங் அண்ட் இதோட இது எல்லாமே நம்ம ஃபுட்டேஜஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். எப்படி இந்த பல்ப் வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே நம்ம ஒரு ஹெட்லைட் ரூமில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ஃபுட்டேஜுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கேஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸில் வந்து அவங்களோட CYT பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி LED ஹெட்லைட் பல்ப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வேறு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஹெட்லைட் பல்ப். அதுவும் இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து ஒரு அடாப்டரோடு வந்துடும். ஸோ கான்ஸ்டன்ட் பவர் சப்ளைக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அண்ட் பில்டு குவாலிட்டி சொல்ல போனோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து ஃபுல்லாமே ஒரு CNC பில்ட் பண்ண ஒரு ஹெட்லைட் பல்ப். அதே மாதிரி இதில் ஒரு கூலிங் ஃபேன் நமக்கு இருக்கும். ஸோ ஹீட் பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இதில் நமக்கு 3 ஃபேஸஸ் ஆஃப் LEDs இருக்கும். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 12 வோல்ட் அண்ட் 36 வோல்ட்டுக்கு வரக்கூடிய அந்த பவர் சோர்ஸஸ் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பவர் சோர்ஸு. இது மட்டும் கிடையாது, எல்லா ஹெட்லைட் பல்ப்லையும் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஹெட்லைட் பல்போட லைஃப் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஸோ இப்போ இதோட டெஸ்டிங்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து ஒரு ஹெட்லைட் டூம்குள்ளே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிரைட்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து நான் லோ அண்டு பிரைட் இந்த 2 ஹெட்லைட் இதோட நான் டெஸ்டிங்ஸ் நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்பேன். லோவோட ஃப்ரீக்வன்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபிலமெண்ட்ஸ் தான் எரியும். அண்ட் அதே மாதிரி ஹையில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஏரியா கவர் ஆகும். அதை தவிர்த்து வேறு எதுவுமே இங்கே இல்லை. ஸோ நீங்கள் இங்கே ஹை அண்ட் லோ இந்த 2 இதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹெட்லைட் பல்ப்ஸோட பீரோலுக்கு போயிடலாம். அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே 6500 லூமன்ஸ் வர்ற ஹெட்லைட் பல்ப்ஸ். பீரோல்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஹெட்லைட் பல்ப் வந்து 3 ஃபேஸஸ் நான் சொல்லியிருந்த மாதிரி இதில் 3 ஃபேஸஸ் இருக்கும், 3 LEDs இருக்கும். இப்போ இந்த ஹெட்லைட் பல்போட பிரைட்னஸ் நம்ம செக் பண்ண போகிறோம், ஹெட்லைட் டூம் இல்லாமல். ஸோ நம்ம டிம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சைடு மட்டும் எரியாது. மீதி இருக்கிற அந்த 2 சைடுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதே இது நீங்கள் பிரைட் ஃபிலமெண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஃபிலமெண்ட்டுமே உங்களுக்கு எரியும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஏரியா மட்டும்தான் அதிகமாக கவர் ஆகும். ஆனால் அதே மாதிரி பிரைட்னஸ்மே கொஞ்சம் கூடும். இது ஒன்று மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். இது வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் எவ்வளோ பிரைட்னஸ் வந்து இந்த LED லைட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பிரைட்னஸ் எல்லாமே என்னோடய கேமரா ஜஸ்டிஃபை பண்ணாது. ஏன் அப்படின்னா ரியல் டைமில் பார்க்குற அந்த இமேஜ் சோர்ஸ் வேறு, கேமரா வழியாக பார்க்குற அந்த இமேஜ் சோர்ஸ் வேறு. ஸோ நீங்கள் ஹெட்லைட் பல்ப் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைட்னஸோட டிஃப்ரென்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ஹெட்லைட் பல்போட ஃபுட்டேஜஸ் அண்ட் பிரைட்னஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து யூஸ் பண்ணுவீங்களா இல்லை மாட்டிங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஹெட்லைட் பல்ப்லேயும் உங்களுக்கு ஃபேன் இருக்குது, அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு சைனீஸ் ஹெட்லைட் பல்ப் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாவது இந்தியன் பிராண்ட் ஹெட்லைட் பல்ப் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு எடுக்கிறோம் அண்ட் நிறைய R&D பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த டைம் வந்து கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.